ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு ஜீவிதம் புக் ரிவ்யூ பார்ட் 2. ஆல்ரெடி வந்து அவர் ஜீப்பில் போகிற வரைய பாஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் ஜீப்பில் போய்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நீ நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நான் போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் போகிறாங்க, ரொம்ப 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 தூரம் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த சாண்டில் ஜீப்பு போகிற இதை நஜீப்பும் ஹக்கீமும் ஃபீல் பண்ணுறாங்க. தென் சாண்டுக்குள்ளே போய் ஒரு நிறைய கிலோமீட்டர்ஸ் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சாட்டை இதில் நிப்பாட்டிட்டு வா அப்படின்னு அங்கே இருந்த கூட்டு போனவர் கூப்பிட்றாரு, அவரோட லாங்குவேஜில் கூப்பிட்றாரு. ஸோ கூப்பிடும்போது நானா அப்படின்னு நஜீப் கேட்குறாரு. இல்லை அவன் அப்படின்னோடனே ஹக்கீமை கூப்பிட்டு போய் அங்கே ஒருத்தர் அர்பாப், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அர்பாப்னா பாதுகாவலர். ஸோ அவர்கிட்ட நஜீப்பை இல்லாமல் ஹக்கீமை அங்கே விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படின்ட்டு. சரி ரைட்டு, அவனுக்கு இது கொடுத்துட்டாங்க போல். பட் ஆனால் இது போய்கிட்டு இருக்கும் போதே காலையிலேருந்து அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. பசி கொடுமையில் இருந்திருப்பாங்க யார், நஜீப்பும் ஹக்கீமும். இதுவுமே தண்ணி கூட கிடைக்காம அவங்க அந்த இடத்துல அப்படியே இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஊறுகாய் மேட்ரு இருக்கும், அதாவது அவங்க ஷைனு ஊறுகாய் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஊறுகாய் அவரோட பேக்கில் இருக்கும். ஒரு ஊறுகாய் பாட்டில், 2 ஊறுகாய் பாட்டில் இருக்கும், அதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது அழகாக இருக்கும். அது படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டச்சப் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். தென் அதை நவ் நஜீப்பை சரி ரைட்டுன்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம், கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அங்கேருந்து அடுத்த ஒரு மஷரானா ஆட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த மஷராவில் போய் யாரை நஜீப் இறக்கிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருந்த ஒரு தட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் தான் நஜீபோட அர்பாப். ஸோ அவர் இவருக்கு மேலே தான் இப்போ நம்ம கூப்பிட்டு ஒரு அர்பாப்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அந்த அர்பாப்கிட்ட நஜீப்பை விட்டுட்டு இதுவுமே இவர் தான், இவர் சொல்கிறத கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. அவரோட லாங்குவேஜே அவருக்கு புரியாது, அவங்களோட லாங்குவேஜ். இப்போ அவர் பியூர் மலையாளி, பட் ஆனால் தமிழில் நம்ம படித்ததுனால தமிழில் தெரியுது. ஸோ லாங்குவேஜ் தெரியாமல் அவரும் தத்தளித்து நிற்கிறாரு. பட் ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு அவரும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாருன்றதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வரிகளில். தென் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எதுவுமே இல்லை, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னு அவரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அட் த ஸ்டேஜில் அவருக்கு குபூஸ் தருவாங்க. ஸோ பசியில் இருக்கிறதுனால 2 குபூஸ் கொடுத்துட்டு சரி ரைட் இதை தான் சாப்பாடு போல் அப்படின்ட்டு அவரும் வச்சு அறின்னு விட்டுருவார். ஸோ விட்ட உடனே மார்னிங் கரெக்டாக காலையில் இல்லைனா எழுப்புவார். பாப்பு எழுப்பி அவர் கூடவே ஒரு பயங்கரமான உருவம், நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கதே நான் ஒரு பயங்கரமான உருவம் தான். அவர் அங்கே ஆல்ரெடி வேலை பார்த்த ஒருத்தரை பயங்கரமான உருவம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நோட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு அழகான இதை எழுதியிருப்பார். ஸோ பயங்கரமான உருவம் அவர் அங்கே ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தது. ஸோ அந்த உருவம் தான் இவருக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். பயங்கரமான உருவம்னா அங்கேருந்து ஆல்ரெடி வேலை பார்த்த ஒரு மனிதன். ஸோ அந்த பயங்கரமான உருவம் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துச்சு, எல்லாமே அதை ஹெல்ப் பண்ணும் மீன்ஸ் இப்படி தான் இது பண்ணணும். எடுத்தோடனே அந்த சீன்லாம் ரொம்ப நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பால் கறக்க போகிறப்போ உதச்சிரும், பட் அதை அழகாக எப்படி கறக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த பயங்கரமான உருவம் தான் சொல்லிக் கொடுக்கும்னு சொல்லுவார். தென் பயங்கரமான உருவம் இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். தென் அதுக்கப்புறம் நம்மளோட ஒன்றும் பண்ண முடியாதுன்றதையுமே அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். தென் இது குபூஸ் தான் நம்மளோட உணவு, தண்ணி இவ்வளோ தான் இருக்கும், ஆட்டுப்பால் அர்பாபு குடிச்சிட்டு மிச்சம் இருக்க பால் நம்ம குடிச்சிட்டு அதுக்கு மிச்சம் இருக்க ஆட்டு குட்டிங்களுக்கு வைக்கணுன்றதை ரிப்பீட் மோடில் சொல்லுவாங்க. தென் அதை ரிப்பீட்டாக இதுதான் இனிமேல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ன்ட்டு இவரும் பயங்கரமான உருவமும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தினம் இதவே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இப்படியே கடந்துக்கிட்டே இருக்கும். தென் அவர் எப்படி லேர்ன் பண்ணுறாரோ அதை பூரா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக போய் புக்கை படிங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் புக்கு. தென் அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தான் அந்த ஃபீலே கிடைக்கும். கேட்குறத விடவும் சரி, பார்க்குறத விடவும் சரி, படிக்கும்போது இருக்கிற ஃபீல் ஆனால் எனக்கு நான் இப்போயே சொல்லிடுறேன், எனக்கு நஜீப்போட கேரக்டர் பிருத்திவிராஜ் தான் மைண்டில் வந்தார். ஏன்னா எனக்கு நான் பார்த்துட்டேன் அதுக்கு முன்னாடி, ஒரு வேளை பார்க்குறேன்னா எனக்கு ஒரு புது கேரக்டர் மைண்டில் வந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக்கு இவர் தான் நடிக்க போகிறாரு அப்படின்றலாம் தெரிஞ்சனால நான் நஜீப்புன்ற கேரக்டரில் கண்டிப்பாக பிருத்திவிராஜ் சாரை தான் ஃபிக்ஸ் பண்ணி தான் எனக்கு த்ரூ அவுட் த மூவி, த்ரூ அவுட் த அந்த லெசனுமே, அந்த ஆடு ஜீவிதம்ன்ற த்ரூ அவுட் த புக்கே அப்படி தான் இருந்தது எனக்கு. ஸோ அதனால் தர் இஸ் நோ இது. தென் நவ் வி ஆர் கோயிங் டு தி
அவர் வந்து ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டோடனே அங்கே இருக்க எப்படியே பழக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப 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 சிரமப்படுறாரு. இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் நான் தண்ணியிலே இருந்தவன், அது குளத்து பக்கத்தில் தான் ஒரு வீடு இருக்கிறவங்க. பட் ஆனால் இங்கே ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஒரு சொட்டு தண்ணி இல்லை மீன்ஸ் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. அது டேங்க்கில் வரும், அதை தான் இது பண்ணணும், அதை ஆடுங்களுக்கு வைக்கணும், அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப அதை விட்டுட்டு ஆடி தண்ணி குடித்தா அவர் பெல்ட்டால் அடிப்பார். அவர் பற்ற துன்புறுத்தலாம் ரொம்ப சொல்லிக்கலாம். பெல்ட்டால் அடிப்பார், அது பண்ணுவார், இது பண்ணுவார். தென் ஆனால் குபூஸ்களை மட்டும் கொடுத்துன்னு இருப்பார். இதுதான் அவரோட பெரிய இதாக இருக்கும். தென் இன்பிட்வீனில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்கும். ஸோ மெனி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் விச் மீன்ஸ் எப்படின்னா ரொம்ப பெரிய திருப்பங்கள்லாம் கிடையாது. பட் ஆனால் அங்கே இருக்கிறவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மஷராக்குன்னு போகணுன்னா நமக்கு எப்படி இருக்குன்றத ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை படத்தில் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். தென் வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட்டு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து காலையில் பயங்கரமான ஒரு ரூமே இருக்காது. அது ஒரு மணல் மேட்டில் தான் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கோம். மறுநாள் பார்த்தா பயங்கரமான ஒரு உதவி காணும். என்னன்னு பார்த்தா அவன் என்கிட்ட தப்பிச்சு ஓடிட்டான், போயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அர்பாப்பும் விட்டுருவார். சரி, அப்போ நம்மளும் ஒரு நாள் தப்பிச்சு ஓடணுன்னா அதையும் இப்படியே விட்டுருவார் சிம்பிளாக. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நஜீப் வந்து அது சின்ன ஒரு சந்தோஷம் பறந்துருக்கும். நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக தப்பிச்சிருவோம் பயங்கரமான உருவம் மாதிரி அப்படின்றத அவரும் நினச்சிட்டு சரி ரைட்டு இந்த ஆட்டத்தில் வந்தால் நம்ம இதுன்ட்டு ஆடுகளுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒவ்வொரு ஆடுக்கும் அவருக்கு தெரிஞ்ச அவங்க மலையாளம் அங்கே இருந்த அவங்களோட ஊரில் இருந்த ஒவ்வொரு புல் ஒரு ஆளோட பேர்லாம் வச்சு ரொம்ப அழகாக க்யூட்டாக அது ஒரு செம்மையாக போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்களே உங்கள் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சண்டை போடுறவங்களுக்கு இது அங்கேருந்து ஆல்ரெடி இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த பேர் அந்த மாதிரி அழகான பேரை வந்து ரொம்ப அழகாக பாரு. தென் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் அழகாக அது காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத புரியும். நான் அதை பற்றி இதில் பேச முடியும். பட் நான் புக்கில் படிங்க அது உங்களுக்கு அழகாக புரியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். தென் இதுக்கு போனோம் அப்படின்னா அப்படியே அங்கே ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு வந்து அவரோட பையன் பேர் நபீல்னு வைக்கலான்றது இருப்போம். ஸோ அந்த பேரையே வந்து அந்த குட்டி ஆட்டுக்கு நபீல்னே வைப்பார். தென் அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக ஒரு நாள் வந்து சில ஆடுகளெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றப்போ வந்து அதில் நபீலும் இருக்கும். அதெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிடுவீங்க. இது பண்ணணும் அப்படின்றது கூட எனக்கு சொந்த வரும்ல. ஸோ அதெல்லாம் ரத்தம் பீறிக்கிட்டு திரிக்கும். அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி இருந்துச்சு அதெல்லாம். அது எனக்கு எக்ஸ்பிளைனில் கூட வரல பார்த்தீங்களா. ஸோ சாரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் புக்கில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ கண்ணில் தண்ணி வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் அவ்வளோ கனெக்ட் ஆகி படிச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே அழைக்கிறத விட இப்படி ஒரு லைஃப் இருந்திருக்கு, அந்த மனுஷன் அப்படி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. தென் சாரி அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நஜீப் அவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க. அதை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த புக்கில். ரைட், சாரி, ஓகே, கம்மிங் பேக் டு. அப்புறம் வந்து எப்பயும் போல் அதே குபூஸ்களை தருவாங்க. தென் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த பாலைவனம் அப்படின்ற லெசன். சிறை முடிஞ்சிருக்கு, இப்போ பாலைவனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அடைக்கலம் வரும். ஸோ சிறையின ஒரு எபிசோட் போட்டேன், பாலைவனம் பூரா இந்த எபிசோடில் முடிஞ்சிடும். மேபி அடைக்கலமும் தென் சாரி விடுதலையும் அடைக்கலையும் அடுத்து. ஏன்னா விடுதலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடைக்கலம் வந்து அது டக்குன்னு முடிஞ்சிடும். அது ஒரு 5 minutes ஆகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பாலைவனத்தில் இதுக்கப்புறம் என்ன நடக்கும். ஸோ ஒரு நாள் வந்து அதாவது இதை விட அவர் குளிக்கலை ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட இப்போ 10 months ஆயிரும். ஸோ 10 months ஆனதுக்கப்புறமே இன்னமும் நான் குளிக்காமையே இருக்கேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். பட் ஆனால் அவர் அங்கேயே இருந்தனால ரொம்ப குளிச்சு நல்லா இருந்திருப்பார். ஸோ இப்போ தான் தெரியும் ஒரு நாள் இது பார்த்த உடனே கை கால்லாம் இது மாதிரியாக இருக்கும், ரொம்ப கருத்து போயிருப்பார், முடியெல்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும், அங்கங்கே இது பண்ணும். தென் அவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்னோட அங்கே வந்து எப்படி இருக்குது, இது வந்து ரொம்ப இச்சா இருக்குது, எல்லாத்தையுமே அழகாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கொடுமைகள்லாம் சொல்லுவாங்க. தென் ஒரு சொட்டு தண்ணி கூட ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது அது, ஏன்னா அது தண்ணி ஒன்லி ஃபார் ட்ரிங்கிங்காக மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ அந்த கொடுமையுமே அங்கே சொல்லுவாங்க. தென் ஒன் டே வந்து பாலைவனத்தில் மழை பெய்யும். இந்த மழை பெய்கிற காட்சியெல்லாம் வரும்போது உங்களுக்கே ஒரு புத்துணர்வு வரும். அப்படி இருக்கும் அந்த மழை பெய்கிற அந்த லெசன். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அர்பாப் பயந்து அங்கே உட்காந்துருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் பெல்ட்டில் அடித்து விழிக்கிற ஒரு பெரிய மனுஷன் பயந்து போய் நிற்கிறத வந்து அன்னைக்கு தான் நஜீப் பார்த்த உடனே தான் தெரியும் அவருக்கு தண்ணினா இவ்வளோ பயம் போல். ஸோ இந்த 10 மாதத்துக்கு அப்புறம் அவர் தண்ணியில் நனையும் போது வந்து கிட்டத்தட்ட அம்புகள் வந்து மேலே மோதுற மாதிரியே இருந்தது அப்படின்னு நினைப்பார். ஏன்னா அவ்வளோ நாள் தண்ணியே மேலே படலை. பட் ஆனால் திடீர்னு இது படும்போது அம்புகள்லாம் வந்து என் மேலே படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்றது வந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போயிட்டு ஸோ கொஞ்ச நாச்சும் நான் நனைஞ்சு இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லுவார்.
தென் ஐ திங்க் அர்பாப்லாம் குளித்ததே கிடையாது இதுவரை அப்படின்றத அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபெல்ட்டாக இருக்கும், ஹார்ட் ஃபெல்ட்டு, அதாவது மனதை உருக்கும் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் இந்த ஸ்டோரி படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ படித்ததுலேருந்து எனக்கு ஐ திங்க் நான் விடுதலையில் அதை சொல்கிறேன். அந்த விடுதலை அந்த சென் அந்த ஒரு பார்ட்டில் வந்து உங்களோட ஃபுல் லைஃபுமே இது பண்ணிடுவீங்க, அப்படி இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒன் டே வந்து அந்த மழை பெஞ்சு முடிச்சுன்னா அவர் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து ஒரு இடத்துல வந்து லைட்டாக ஏதோ தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா உள்ளே வந்து ஒரு எலும்புக்கூடு இருக்கும். அது என்னன்னு பார்த்தா அன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த பயங்கரமான உருவத்தோடது. அங்கே மரலாம் நஜீப் அப்படியே மறண்டு போய் அர்பாப் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, என் உயிர் தான் எனக்கு இது அதை மட்டும் இது பண்ணாங்கன்னு ரொம்ப அவரோட லாங்குவேஜில் புரிஞ்சு மன்னிச்சிருங்க ரொம்ப அழுதுட்டு போவோம், என்னை கொன்றாதீங்க அந்த மாதிரி. பட் ஆனால் அவர் பேசுகிறது ஒன்றுமே புரியாது. ஸோ புரியாதுன்னு சரி ரைட்டுன்னு விட்டுருவார். ஏன் இது பண்ணுறான்னு அவருக்கும் தெரியாது. தென் வந்து ஒரு மாதிரி அது நல்லாயிருக்கும். அதை உருவத்தை வந்து இவங்க கொண்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப சாப்டர்ஸ் கழிச்சு தான் அதை ரிவீலே பண்ணுவாங்க, பயங்கரமான உருவத்தை வந்து கொண்டிருக்காரு அப்படின்றத. தென் ஒன் டே வந்து ஒரு பாம்பு வந்துடும். அதை வெட்டி விரட்டுறதுக்குள்ளே அவர் போட்டு அடிப்பார். நஜீப்பு அடித்ததில் ஒரு 2-3 செம்பரியாடு செத்து போயிடும். ஸோ செத்து போனோடனே அது மறுநாளுக்கு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த இது ஒரு சில செம்பரியாடை வந்து ஆளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. தென் ரோமம் உரிக்கிறதுக்கெலாம் ஆள் வருவாங்க. இந்த மாதிரி நிறையா சின்ன எபிசோட்ஸ்லாம் ரொம்ப மாதிரி ஃபெல்ட்டாகவே இருக்கும். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆடுகளில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கே அங்கே பாலைவனத்தில் வந்து ஆடு மேய்க்கிறதா ஒரு இதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அழகாக இருக்கும். தென் அதில் வந்து கொட்டகையுமே ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒட்டகத்தை இது பண்ணுறதுமே ஒரு மாதிரி சின்ன இதாகவும் போய்கிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பியூட்டிஃபுல்ன்றதை விட ஒரு மாதிரி உங்களை வருடும் அந்த சாப்டர். உங்களை கேட்கும், நீ லாய்ப்பட்டிருக்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல அப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் முதல் நாளே சித்துறேன். அப்படி இருந்துச்சுங்க எனக்கு படிக்கும் போது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நஜீப். ஸோ அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முன்னாடி யாராக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் படுற கஷ்டம்லாம் 0.1% கூட கிடையாதுன்றது தான் என்னோட இது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் பெருசுன்னு சொல்லலாம். பட் ஆனால் அவரோட கஷ்டம் முன்னாடி யார் கஷ்டமும் பெருசு கிடையாது. அங்கே அவர் சொல்லுவார், அவர் தப்பிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச போது தான் போவார். இங்கே இருந்தானாச்சும் எனக்கு குபூஸ் கிடைக்கும், தண்ணி கொஞ்சம் நான் குடிச்சிக்கலாம் தெரியாமல். பட் ஆனால் ஓடி போனேன் அப்படின்னா எந்த பக்கம் வழி இருக்குன்னு சத்தியமாக தெரியாது. போகிற வழியில் தண்ணி இல்லாமல் தாகம் இல்லாமல் செத்து போயிடுவேன். ஸோ எனக்கிட்ட இப்போதைக்கு விலமளிக்க முடியாத ஒன்றே அப்படின்னா என் உயிர் தான். ஸோ உயிர் இருக்க வரையே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கேயே இருப்போம் அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்துல அந்த உயிருக்காக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறனால ரொம்ப ஃபெல்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து ஒன் டே வந்து ஒரு அழகான ஸ்டோரி நடக்கும். இங்கே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்த பேனாவும் பேப்பரும் அவர்கிட்ட இருக்கும் அவர் பையில். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆனதுனால உள்ளே இது போயிட்டு ரொம்ப வனத்து போய் கிடக்கும். அதை மண்ணுக்குள்ளே மூடி இருக்கும். அதை எடுத்து அவர் எழுத ஆரம்பிக்கும் போது அதை வேறு கலர் இந்த தமிழ் புக்கில் பார்க்கும்போது அதை ஃபாண்ட்டு மாற்றிருந்தாங்க. அந்த லெட்டருக்குரிய ஃபாண்ட்டில் மாற்றி அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஷைன்வுட் அழகான லெட்டர். நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அங்கே நீ எப்படி இருக்க, இங்கே எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அங்கே நீ எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப உருக்கி ரொம்ப இதாக இருக்கும். நான் அந்த லெட்டரை கூட இதில் வீடியோவில் போகும்போது ஐ திங்க் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அது கண்கலங்கி கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நீ இங்கேயும் இருக்க அப்படின்னு. பட் ஆனால் உங்களை கஷ்டப்படுற நிலமையில வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு அவர் வந்து எப்படி எழுதியிருப்பார். ஸோ அவங்க அதை கூட ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள். பேரன்பிற்குரிய சைனு, என் பேரன்பிற்குரிய சைனு, நான் பத்திரமாக வந்து சேர்ந்தேன். வேலையில் மூழ்கிவிட்டதால் என்னால் ஒரு கடிதம் கூட எழுத முடியவில்லை. நீ என்னை குறித்து கவலைப்பட்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும். வீணாக கவலை கொள்ளாதே. உன் இக்கா, அடிக்கடி இக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இக்கானா ஐ திங்க் ஹஸ்பண்ட் ஆர் அன்பிற்குரியவர்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓ இக்கா, இங்கு நன்றாக இருக்கிறேன். பாலும் கம்பளியும் தயார் செய்யும் மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலையில் இருக்கின்றேன். இது ஒரு நல்ல வேலை. நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, எந்திரங்களே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். பாருங்கள் எப்படி எழுதியிருக்காருன்னு. ஸோ ஐ திங்க் நான் இந்த கடிதத்துக்கே தனி எபிசோட் போடலான்றேன்.
ஸோ அதனால் கடிதம் அப்படின்னு ஒரு எபிசோடில் வந்து நம்ம அடுத்துக்கு பார்க்கலாம். ஸோ அதை சைஸன் ஐ திங்க் எபிசோட் 3 போடுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஒரு ஆட்டின் வாழ்க்கை, ஆடு ஜீவிதம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான கதை. கண்டிப்பாக நாவல் படிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு தென் படமும் பாருங்கள். அடிச்சு தேங்க்யூ. வீடியோ வில் கண்டினியூ. எபிசோட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.